சென்னையில் காலை முதலே முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்கிட கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், வணக்கம். போக்குவரத்து நெரிசலுக்கான காரணம் என்ன? தற்போது அதை சீர் செய்ய என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். இன்று காலை திடீரென்ற சென்னை முழுக்க பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் சென்னையில் முக்கிய பிரதான சாலைகளான பல்லாவரத்திலிருந்து செல்லக்கூடிய அந்த பள்ளிக்கரணை சாலை, மதுரை வாயிலிருந்து செல்லக்கூடிய போரூர் சாலை, தரமணியிலிருந்து செல்லக்கூடிய வேளச்சேரி சாலை, திருவான்மூரிலிருந்து துறப்பாக்கம் செல்லக்கூடிய சாலை, துறைப்பாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் செல்லக்கூடிய இந்த சாலைகளில், அதாவது சென்னையில் முக்கிய பிரதான சாலைகளில் திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் ஓஎம்ஆர் சாலைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் ஓட்டிகள் வேளச்சேரி தரமணி சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். ஐடி நிறுவனங்கள் அதிகம் உள்ள இந்த பகுதியில் நாளொன்றுக்கு பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த நிலையில்தான் இன்று காலை பெய்த மழையின் காரணமாக சாலை ஓரத்தில் ஆக்கிரமித்துள்ள வணிக நிறுவனங்கள் காரணமாகவும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை நம்மால் காண முடிந்திருக்கின்றன. அதே நேரத்தில் சென்னை வேளச்சேரியிலிருந்து தரமணி வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்ற காட்சியும் நம்மால் காண முடிகிறது. இதனால் காலையில் வேலைக்கு செல்பவர்கள், பள்ளிக்கு செல்பவர்கள் போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவித்து சுமார் 1 மணி நேரத்துக்கு காத்திருந்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றன. 1-2 போக்குவரத்து போலீசார் மட்டுமே வாகன நெரிசலை சரிப்படுத்தி வரும் நிலையில் தற்போது வரை இந்த வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு தான் ஆளாகி இருக்கின்றனர். மேலும் மெல்ல மெல்ல தற்போதுதான் போக்குவரத்து நெரிசல் குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் சரி செய்வதற்காக கூடுதல் போலீசாரை இப்பகுதியில் பணியமர்த்திருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.